அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே 3 விஷயங்களை பற்றி அதிகம் கவலைப்படுகிறார்கள். அதை பற்றிய கவலை அவர்களுக்கு அவசியமில்லை. மாறாக மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே கவலை என்ன என்பதை பற்றி அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ரவாயிஉன் நஹ்வி வல் அதபி என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். மனிதர்கள் என்ன கவலைப்படுறாங்க அப்படின்னா, முதலாவது இந்த உலகத்தை பற்றிய கவலை அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த உலகம் சார்ந்த கவலை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. உலகம் சார்ந்த கவலை எல்லாம் இந்த உலகத்திலே கடந்த காலத்திலே எது ஏற்பட்டு விட்டதோ அந்த துன்பத்தை, அந்த கவலையை நினைத்து 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 கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார். அந்த கவலை என்பது வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கவலை நம்மை அதிக கவலையிலே ஆழ்த்தி விடக்கூடாது. சில நேரத்திலே நாம் ஒன்றை இழந்திருப்போம். அதனுடைய தேவையும் தேட்டமும் வருகிற நேரத்திலே அந்த கவலை வரத்தான் செய்யும். இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்பதாக வரத்தான் செய்யும், வராமல் இருக்காது. சொல்வா இல்லையா, மரணம் என்பது மரணித்தவனை பாதிப்பதில்லை, அவனை சார்ந்தவனை பாதிக்கிறது. மூத்தா குடும்பம் போய் சேர்ந்துட்டாங்க, அவங்கள பத்தி பேசுவதற்கு எந்த உரிமையும் யாருக்கும் கிடையாது. பெருமானா சொல்வா, கூழு மகாசின் மூத்தா. ஒருத்தர் மூத்தாயிட்டார் அப்படின்னா அவரிடத்துல எவ்வளவு நல்லதைத்தான் பேசணும். கெட்டதை பேசுவதற்கு எந்த மனிதனுக்கும் எந்த தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை, உரிமை இல்லை. அவன் எவ்வளவுதான் பாவம் செஞ்சு அவன் பாவத்தோடே போய் சேர்ந்தாலும் கூட அதை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. ஏன்னு பெருமானா சொல்லுவாங்க, அவர் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்பட்டு விட்டார். இப்ப என்னன்னா, கடந்த காலத்திலே ஏற்பட்ட சில நிகழ்வுகள் மனிதனுடைய உள்ளத்திலே, எல்லா மனிதனுடைய உள்ளத்திலேயும் ஒரு வேதனை என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த கவலை அதிகமாகி விடக்கூடாது. அல்லாமா இப்னு கய்யிம் கூறுகிறார்கள், லா தஹ்மில் ஹம்மத் துன்யா ஃபைன்னஹா லில்லாஹ். நிச்சயமாக இந்த உலகத்தை பத்தி நீ கவலைப்படாத, நிச்சயமாக அந்த உலகம் என்பது அல்லாஹ்வுக்கு உரியது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதெல்லாம் ஏற்பட்டதோ அதெல்லாம் அல்லாஹ்வுடைய விதிப்படி ஏற்பட்டது. அதை நினைச்சு கவலைப்படுங்கிற தேவையில்லை. ஒண்ணுமில்ல, இன்னைக்கு தேதி 10, 4ஆம் தேதி அன்னைக்கு, கடந்த 4ஆம் தேதி அன்னைக்கு சமயபுரம் மதரசாவில் ஒரு விழா வச்சிருந்தாங்க. அந்த மதரசாவிலே ஓதி பட்டம் பெற்றவர்கள், பட்டம் பெறாதவர்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செஞ்சாங்க, ஒரு முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு விழா வச்சாங்க. எல்லாரும் சந்திக்கணும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம்னு ஒரு ஆலோசனை செய்யணும். எல்லாம் வாங்கினாங்க. நானும் ஒரு அஜித்தும் போயிருந்தோம். நம்ம போற வழியில ஏதாவது தடங்கள் வந்துடக்கூடாது, வரும்போது ஏதாவது தடங்கள் வந்துடக்கூடாது. ஏன்னா எல்லாம் லஹோருக்கு திரும்பணும். நானும் அந்த அஜித்து லஹோருக்கு திரும்பணும். இப்போ என்ன செஞ்சோம் அப்படின்னா, முதல் நாளே வந்துக்கிட்டு வண்டியில என்ன செய்யறது, பெட்ரோலை போட்டுட்டு அது மாதிரி வந்துக்கிட்டு காத்து லேசா வந்து லீக் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால ஒரு வண்டி பிரிச்சே பார்த்துரு, பஞ்சரானாலும் இருக்கும், பார்த்துருந்தோம். லேசா ஒரு இது இருக்கா சில, லேசா காத்து போகிற மாதிரி தெரியுது, நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அந்த டீப்பை பொறுத்த வரைக்கும் பஞ்சரே ஆனாலும் கூட ஒரு ஆள் ஓட்டிட்டு வந்துடலாம், 2 பேரும் ஓட்ட முடியாது. அவர் சொல்லிட்டாரு, எங்க பள்ளியாசுல மோதினார் இல்லை, நான் கட்டாயம் நான் ஊருக்கு வரணுன்ட்டார்.
நானும் லோகருக்கு வந்துடுறியா, அவ்வளோ வேலை உட்கார வேணாம். அது ஏதோ சாயந்தரம் வரைக்கும் விழா நடந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து பெட்ரோலை போட்டுட்டு வண்டி என்ன செய்யுது, எல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கும். சமயபுரத்துக்கு முன்னால போனா 2 கிலோமீட்டருக்கு முன்னால பேக் வீலுடைய பெல்ட் வந்துருச்சு, கட் ஆயிருச்சு. இது வரைக்கும் அந்த 2 வருஷமா அந்த வண்டி வாங்கி எந்த ப்ராப்ளமும் இல்லை. கட் ஆயிரும். 2 கிலோமீட்டருக்கு முன்னால நிற்கிறோம். அப்புறம் கடைசியில் என்ன அவரை ஏற்றி விட்டுட்டு அப்புறம் நான் ஃபோன் பண்ணி என்னை ஆட்டோவில் வர சொல்லிட்டு அந்த வண்டியை தூக்கி போட்டு வேலை பார்த்துட்டு கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரேன், வருகிற நேரத்தில் அந்த நண்பர்கிட்ட சொன்னேன், நம்ம என்னதான் எதுவும் ஏற்படக்கூடாது என்பதாக நினைத்தாலும் கூட என்ன ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடி விட்டாலும் அதை நடத்தி விடுகிறான். அப்ப என்ன, இந்த உலகத்திலே மதியின்படி நாம் செயல்பட்டாலும் கூட அதையும் தாண்டி விதின்னு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். அது நடக்கத்தான் செய்யும். அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அறிவோடு செயல்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து அல்ல. அல்லாஹ் தஆலா அறிவை கொடுத்தா நம்ம அறிவை யூஸ் பண்ணணும், எல்லாம் செய்யணும், வாஸ்தவம் தான். ஆனா அதையும் தாண்டி ஒண்ணு இருக்குது. என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய விதி என்பது ஒன்று. அப்ப இந்த உலகத்தில் எதெல்லாம் நடக்கின்றதோ அப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடணும், இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குது, அவ்வளவுதான். நம்ம கவலைப்பட்டு ஒன்னும் ஆக போறது, கவலைப்பட்டதுனால அதாவது இழந்ததை நாம் மீண்டும் பெற முடியுமா? எதையும் பெற முடியாது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகத்தில் கவலை இருக்கலாம். பெருமானார் சொல்லுவாங்க, வலா தஜாலி துன்யா அக்பர ஹம்மினா. பெருமானுடைய துஆவிலே ஒன்று, யா அல்லாஹ் இந்த உலகத்தை எங்களுடைய பெரிய கவலையாக ஆக்கி விடாதீர்களாக என்ன செஞ்சாங்க, பெருமானார் துஆ செஞ்சாங்க. சரி, நேராயிரும். முதலாவது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல எந்த துன்பங்கள் ஏற்பட்டதோ கடந்து செல்ல வேண்டுமே தவிர அதை நினைத்து நினைத்து உருகிக் கொண்டே இருக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவதாக சொல்றாங்க, வலா தஹ்மில் ஹம்ம ரிஸ்கி ஃபஇன்னஹு மின் அல்லாஹ். இந்த உலகத்தினுடைய ரிஸ்கை பற்றி, வாழ்வாதாரத்தை பற்றி ரொம்ப கவலைப்படாது. ஏன்னு சொன்னால் அது அல்லாஹ்விடமிருந்து ஏற்படுகிறது. அதாவது இப்போ என்ன செய்யறது, நம்முடைய வாழ்வாதாரத்தை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம், சம்பளம் கம்மியா வாங்குறோமே, நம்ம இதை கொண்டு நம்ம எப்படி செய்ய போறோம் அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், நம்முடைய வாழ்வாதாரங்களை பத்தி கவலைப்படுங்கிற தேவை. நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, இந்த ரிஸ்க் சம்பந்தமாக, வாழ்வாதாரங்கள் சம்பந்தமாக ரொம்ப கவலைப்படுவாங்க. அதாவது அதை சேமிப்பது, தயாராகுவது, அதெல்லாம் வேறு விஷயங்கள். நிறைய பேர் என்ன அப்படின்னா, இந்த ரிஸ்கை பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்க. இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொல்ல, அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த பூமியிலே இருக்கின்ற எல்லா உயிரினங்களுடைய ரிஸ்கின் பொறுப்பு அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. இந்த உலகத்துல எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அதனுடைய ரிஸ்கினுடைய பொறுப்பு அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அல்லாஹ் தன் திருமலை படி சொல்வான், ஃபதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத். என்றும் மரணிக்காமல் உயிரோடு இருப்பவன் மீது நம்பிக்கையினர் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். என் ஆசிரியர் இந்த ஆயத்தை சொல்லிவிட்டு சொன்னார், நான் இங்க வந்த நேரத்துல, நான் திருச்சிக்கு முதல்ல வந்த நேரத்துல மிகப்பெரிய சிரமம், மிகப்பெரிய கடன் சுமை, மிகப்பெரிய சிரமம். அப்ப அந்த அஜித் இந்த ஆயத்தை சொன்னாங்க, கவலைப்படாது. இந்த ஆயத்தை அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் மீது நம்பிக்கையினர் அல்லாஹ் தஆலா ஒற்றை வரியிலே முடிக்கவில்லை. என்றும் மரணிக்காமல் உயிரோடு இருப்பவன் மீது நம்பிக்கை வை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மரணம் என்பது உனக்குத்தான். அவர் என்றும் மரணிப்பது அல்ல, அவர் என்றும் உயிரோடு இருக்கின்றார். நீ உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் உனக்கு என்ன தேவை அதை அல்லாஹ் தஆலா செய்யும். அதனால உன்னுடைய வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படாது. அல்லாஹ் உனக்கு உதவி செய்வதாக அவர் சொன்னார். அல்லாஹ் அதே மாதிரி உதவி செய்தான். அப்ப என்னன்னா, மனிதர்கள் தன்னுடைய வாழ்வாதாரங்களை பற்றி, தன்னுடைய ரிஸ்கை பற்றி, தன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க. பொருளாதாரத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க. அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு அதாவது நம்முடைய சம்பளங்களை கொண்டு, நம்முடைய வாழ்வாதாரங்களை கொண்டு வாழ பழகி கொள்ள வேண்டுமே தவிர அதை பத்தி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. நீடு ஒரு சம்சுல்லாஹ் செய்தி சொல்லுவாங்களாம், நம்ம கூட ஓதுனது இல்லை, உங்களை பார்த்தது கூட இல்லை. அவங்க சொல்லுவாங்களாம், தம்பி வாழ்க்கை ரொம்ப லேஸ், தலைவாணி இருந்தா தலைவாணியில படுக்கணும், தலைவாணியில கையை வச்சு படுத்து பழகிக்கணும், வாழ்க்கை ரொம்ப லேசாயிரும். நம்ம ஒரு கற்பனையில மிதக்கிறோம், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்திலே நமக்கு ரொம்ப கவலைப்படுறோம். அல்லாஹ் நமக்கு எந்த ரிஸ்கை வழங்கி இருக்கின்றானோ அதை கொண்டு எப்படி வாழ பழக வேண்டும் என்பதாக வாழ்ந்து பழகிவிட்டால் வாழ்க்கை ரொம்ப லேசு. நான் கூட 2 வாரத்துக்கு முன்னால் கடனை பத்தி நான் பேசுறேன் இல்லையா, 2 வாரத்துக்கு முன்னால
இன்னைக்கு அதிகமான மனிதர்கள் ஆடம்பரத்துக்காக வேண்டி கடன் வாங்கி நிம்மதி இழக்கின்றார்கள். என்னுடைய சம்பளம் இவ்வளவுதான், அதனால இப்ப எங்கே போனாலும் 3 விஷயத்தை பேசுவேன். என்னுடைய வேலை என்ன, என்னுடைய ஹதியா என்ன, என்னுடைய விடுமுறை என்ன, இந்த 3 விஷயத்தை நான் எங்கேயுமே பேசணும். நம்முடைய ரிஸ்க் என்ன, நம்முடைய வாழ்வாதாரம். ஒரு பள்ளியில நம்ம போய் சேரும்போது ஃபஜர் தொழுகைக்கு சொன்னாங்க, தொழு வச்சுட்டேன். பயான் செய்ய சொன்னாங்க, செஞ்சாச்சு. உட்கார்ந்து பேசும்போது முக்கியஸ்தர்கள், ஒரு தலைவர், செயலாளர், 2 தலைவரும் பொருளாளரும் இருக்காங்க. செயலாளர்லாம் இல்லை அந்த பிரயாசத்தில். அப்ப என்னுடைய வேலை என்ன கேட்டால் வேலையை சொல்லிட்டான். ஹதியா என்ன? அப்ப அந்த பொருளாளர் சொன்னாரு, அதுல சம்பளத்தை பத்தி நீங்க பேசாதீங்க, இங்க ஒரே கத்தம் பாத்தியா வந்துகிட்டே இருக்கும், அதனால நீங்க சம்பளத்தை பத்தி பேசாதீங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், என்னை பத்தி நீங்க புரியணும். என்னன்னா, யாரா பாத்தியாவுக்கு கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடியவன் நான் இல்லை. அதே நேரத்தில் எந்த ஏழையை கூப்பிட்டாலும் கூட நான் மறுக்கவும் மாட்டேன். சில அஜித்குமார் பணக்கார வீட்டுக்கு தான் போவாங்க, அது இருக்கு. சில ஆலிமிடத்துல அந்த கூட இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அப்ப என்னன்னா, எனக்கு என்ன சம்பளம் ஹதியா என்பதை சொன்னால் அது என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு போதுமானதா என்பதை பத்தி பேசலாம். அதனால என்ன செய்த, கத்தம் பத்திய எதிர்பார்த்திருக்கக்கூடிய நான் இல்லைன்னு சொல்ல ஒரு தலைவர் சொன்னார், ஏயா தேவையில்லாத பேசுறேன் அப்படி சொல்லிட்டு என்ன சார் டக்குன்னு சொன்ன, ஹசரத் நான் இவ்வளவு தரதா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ் ஒரே வார்த்தை, நீ கொடுப்பது போதும். அப்ப என்னன்னா, நம்முடைய வாழ்வாதாரத்தை கொண்டு என்ன செய்யலாம், வாழ்க்கையை பழக வேண்டும். அதை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்படுங்கிற தேவை. சரி, 3வது சொல்றாங்க, வலா தஹ்மில் ஹம்மல் முஸ்தக்பில் ஃபஇன்னஹு பியதில்லாஹ். வருங்காலத்தை பத்தி ரொம்ப கவலைப்படாது, வருங்காலத்தை பத்தி கவலைப்படாது. ஏன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. வருங்காலத்தில் அது எப்படி நடக்குமோ, இது எப்படி நடக்குமோ அப்படின்னா கவலைப்படாத. என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கையில இருக்கின்றது. அல்லாஹ் அதை என்ன செய்கிறான், ஆச்சரியமாக நடத்துகின்றான், ஆச்சரியமாக நடத்துகின்றான். இந்த உலகத்துல சில விஷயங்களை அல்லாஹ் எப்படி நடத்துறாங்கிறது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு சுய சரிதை சொல்வது என்பது நோக்கம் இல்லை, பயான எல்லாரும் கேட்கிறாங்கிறதுக்காக சில செய்திகளை நான் சொல்றேன். சில பேர் பார்த்தா பொம்பளை பிள்ளை பெற்றோன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க, அது எப்படிங்க அது எப்படிங்க அப்படின்னு. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, அந்த பிள்ளை முதல் சேர்ந்து பொம்பளை பிள்ளை பெற்றுருச்சு. அடுத்து அவங்க வீட்டுல சொல்றாங்க, சார் மாசமா இருக்கு, துவா செய்ய ஆம்பளை பேர்ல பிறந்தது. ஏமா அப்படிங்கிற, அவ பொம்பளை பேர்ல பெற்றா அந்த என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு மாமியார் சொல்லிடுச்சு. அந்த மருமகளை பார்த்து சொல்லுது, யார் சொல்றா, அந்த பெண்ணுடைய தாய் சொல்றாங்க, துவா செய்ய சத்து அப்படின்னு. பிள்ளை மாசமா இருக்கு, துவா செய்ய. எல்லாம் நம்ம மகளா இருக்காங்க, என்ன இப்ப துவா செய்யறோம், ஆம்பளை பிள்ளை பேர் துவா செய்ய சத்து. ஏன், என்ன விஷயம்? இத்தனைக்கு பாத்தீங்கன்னா சொந்த வீடு வாசலோடு அந்த பையன் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஃபாரின்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, லட்சங்களை சம்பாதிக்கலாம். ஆனா நான் அம்மா சொல்லுது அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை பத்தா வராது. என் பையன் ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்க, இன்னொரு பொம்பளை பிள்ளைய பார்த்தா என்ன ஆகுது, பொம்பளை பிள்ளைய பெற்று என் பையன் பையன் நடுத்தருக்கு வந்துடுவான் அப்படின்னு நான் அம்மா சொல்லுவேன். அப்பதான் நான் சொன்னேன், அம்மா ஒரு விஷயம் அனுபவத்தை நான் சொல்லவா, அனுபவத்தை நான் சொல்றேன். என்னன்னு கேட்டா, ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும்போது என் மனைவி மூத்தா போனேன், 2வது பொம்பளை பிள்ளையோட தான் வந்தேன். அப்ப எங்க வீட்டுல என்னன்னு கேட்டா, பொண்ணு பிரச்சனை இல்லை, ஆனா பொம்பளை பிள்ளை வச்சிருக்காங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இங்க பாருங்க 2 விஷயம் தான், 2 விஷயம் தான். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அதாவது மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தாயும் கன்றும் இருக்குமானால் 2ஐயும் பிரித்து விற்பனை செய்யக்கூடாது, வாங்கக்கூடாதுங்கிற மார்க்கம் சொல்லுது. அதாவது பகுத்தறிவற்ற அதுவே பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா பகுத்தறிவோடு இருக்கக்கூடிய எப்படி அதை ஏத்துக்குருவாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, என் பிள்ளைய அவ ஏத்துக்கும் போது அவ பிள்ளைய நான் ஏத்துக்கிறத என்ன பிரச்சனைப்பா? இப்ப 2 பிள்ளையும் கட்டி கொடுத்து நல்லாதான் வாழுது, என்ன நம்ம குறைஞ்சு போயிட்டோம். இன்னும் சொல்ல போனா, அந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற நேரத்தில் இருந்த அந்த சந்தோஷம், அந்த ரிஸ்க் என்பது இப்போது கிடையாது. இப்ப எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சில பேர் நினைக்கிறாங்க அப்படின்னா வருங்காலத்தை பத்தி கவலைப்படுறாங்க, ரொம்ப பேர் பொம்பளை பிள்ளைக்கு தான் கவலைப்படுறாங்க. பொம்பளை பிள்ளை பெற்று அதை எப்படி கட்டி கொடுக்கப்போ, எப்படி கட்டி கொடுக்க போமோ ஒன்றும் பிரச்சனை. பொம்பளை பிள்ளையாவது நல்லா விசாரிக்கும், ஆம்பளை போய் அதை கூட செய்ய மாட்டான். பொம்பளை பிள்ளைய கூட இருக்க முடியலையே தவிர இருந்தாலும் பார்த்துக்கிற